18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, இந்த கருப்பை யாருக்கும் தேடி போய் அவ்வளவு சுலபமாக குறி சொல்ல மாட்டேன். ஆனால் என் அன்பு பிள்ளையான உனக்கு நல்லது நடக்க போகுதுன்றத சொல்கிறதுக்கு ஆசையாய் ஆவலாய் ஓடி வந்ததின் காரணத்தையும் சொல்கிறேன் கேளு. உன்னுடைய ராசி என்னங்கிறத நீ தொட்டது சரிதான். இப்போது நீ தொட்டதெல்லாம் துலங்குவதற்கான நேரம். உன் ராசியை தொட்டவும் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் ராசியும் அள்ளிக்கிட்டு வந்து குமிய போகுது. ஆம் என் செல்லமே, இந்த ராசி யாருக்கு பொருந்துமோ அவங்க கண்களில் மட்டும்தான் நான் இந்த பதிவை காட்டுவேன். எல்லாரும் ஒவ்வொரு ராசியில் இருக்கும்போது எல்லாருக்கும் பொதுவாக படைக்கப்பட்டதில்லை இந்த பதிவு. எதை யாருக்கிட்ட காட்டணும், எதை எப்போ யாரை கேட்க வைக்கணும்னு முழுசாக முடிவெடுத்து அதை இப்போது உன் ராசி கேட்டார் போல உன் கண்களில் காட்டுறதுக்காக தான் இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்தேன். உன் ராசிப்படி நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான நேரம் நெருங்கி வந்துடுச்சு. உன் எதிர்காலம் வசந்த காலமாக மாறப்போகுது. இனிமே உன் வாழ்க்கை பயணமும் ஆனந்தமாக அமையும். அப்பா கருப்பா, எனக்கு நல்லது நடக்குமான்னு நீ என்னையே சந்தேகப்பட்டு கொண்டு இருந்தாயல்லவா? இதோ உன் ராசிப்படி இப்போதுதான் உனக்கு நல்லது நடப்பதற்கான நேரம் வந்துருச்சு. நீ நினைச்சது அனைத்தையும் உனக்கு நடத்தி வைக்க நானே உன்னை தேடி வந்துட்டேன். இனி உன் வாழ்க்கையில ஏறுமுகம்தான். முன்னேற்றத்தோட மகிழ்ச்சியோட செல்வ வளத்தோட நீ சந்தோஷமாக வாழும்படி இந்த வருடங்கள் பல நல்ல விஷயம் உனக்கு நடக்கும். உன் கோரிக்கைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுறதுக்கான நேரம் இது. இதுவரைக்கும் நீ வடிச்ச கண்ணீருக்கு இப்போது ஒரு விடிவு காலம் பிறந்துடுச்சு. நம்பிக்கையோட இரு என் தங்கமே. இப்போதெல்லாம் நீ கண்ணீரையும் கவலைகளையும் பெருசாக யோசிக்கிறது கிடையாதுன்னு எனக்கு தெரியும். உனக்கே தெரிஞ்சிடுச்சு தானே, கவலைப்படுறது தேவையில்லாத விஷயம். கவலைப்பட்டாலும் படாட்டியும் பிரச்சனைகள் எப்போது தீருமோ அப்போது தான் தீரும்னு. இப்படி நான் சொன்ன அறிவுரைகளை கேட்டு அதன்படி வழிநடக்க ஆரம்பிச்ச என் அன்பு பிள்ளையான நீ எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ ஆரம்பிச்சிட்ட. அதனால தான் இனி எப்போதுமே உன்னை மகிழ்ச்சியாக வச்சு பார்க்கணும்னு உன் ராசியையே உன்னுடைய தலைவிதியவே நான் உனக்கேத்தார் போல மாற்றி வச்சுட்டேன். இனிமே நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம். எந்த துன்பம் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாவற்றிலும் உன் வாழ்க்கைக்கான மாற்றங்கள் மனநிறைவாக நடக்கும். மனசில் எதையும் யோசிச்சுக்கிட்டே இருக்காத. இந்த கருப்பசாமியை நினச்சிக்கிட்டு என் நாமத்தை சொல்லு. நீ எங்கே போனாலும் உனக்கு துணையாக நான் இருந்து உன்னை கைப்பிடித்து காப்பாற்றுவேனேன் செல்லமே. கர்ம வினையின் பிடியில் நீ சிக்கி தவிக்கும் போது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் நீ வாழக்கூடாதுன்னு நினச்சி உனக்கு நிறைய தீங்கு செஞ்சாங்க, தீவினைகள் செஞ்சாங்க. அது எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சு இப்போ நீ வெளியே வந்துட்ட. அந்த தீய மனிதர்களால் உனக்கு எதிராக வேலை செய்த அந்த எதிரிகளாலும் நெருங்கிய சொந்தம்னு சொல்லிக்கிட்டே உனக்கு கெடுதல் நினைச்ச கொடூர மனிதர்களாலும் நீ சிந்திய விலைமதிக்க முடியாத கண்ணீருக்கு தான் இப்போது நான் தீர்ப்பு கொடுக்க போறேன். ஒரு மனிதன் கர்ம வினையால் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இன்னும் வேற மனிதர்கள் அவனை துன்பப்படுத்தினா அவங்க அதை என்னதான் செய்வாங்க? அப்படிதான் நீ இத்தனை நாளாக கஷ்டத்தில் மாட்டி தவிச்சுக்கிட்டு இருந்த. ஆனால் இப்போது உன் ராசிப்படி எல்லாமே உனக்கு சரியாக போகுது. உன் துன்பத்தை எல்லாம் நான் எடுத்துக்கிட்டு இன்பமயமான வாழ்க்கையை உனக்கு தரப்போகிறேன். உன்னை அவஸ்தைக்கு உள்ளாக்கியவர்கள், உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்க அதற்குரிய கர்ம வினையை அனுபவிக்க போகிறாங்க. எல்லா வழிகளையும் பார்த்த உனக்கு இப்போது ஆறுதலையும் அரவணைப்பையும் நல்வழிகளையும் காட்ட நான் வந்துட்டேன் என் செல்லமே. இனி உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும். 1000 துன்பம் வந்தாலும் அப்பா கருப்பான்னு நீ என்னதான கூப்பிட்ட? 5 அறிவு ஜீவன் கூட தன் பிள்ளைகளை அவ்வளவு சுலபமாக கைவிட்டு ஒதுங்கிடாது. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தையே காக்கக்கூடிய கருப்பன் நான் மட்டும் என் அன்பு பிள்ளையான உன்னை கைவிட்டுடுவேனா? பிள்ளைக்கு வரக்கூடிய துன்பம் என்பது அப்பாவுக்கு இல்லையா? நான் உன்னை துன்பப்படுத்தி ஆனந்தப்படுறேன்னு தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்ததானே? இதோ துன்பத்தை உனக்கு போக்குவதற்காக தான் நான் கருப்பன் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ எல்லாமே உனக்கு புரிய வரும். சில விஷயங்கள் நீ நினச்சது போல நடக்கலன்றதுக்காக வாழ்க்கை இப்படியே இருந்துடாது, முடிஞ்சிடாது. ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு நான் உன்னை காப்பாற்றுவேன்றத இப்போதாவது நம்பி என் செல்லமே. சில துன்பங்கள் உன் வாழ்க்கையில் அடுத்தவங்க மூலமாக வருது. ஆனால் பெரும்பாலான துன்பங்களை நீயே தான் தேடிக்கிற. நீ மகிழ்ச்சியாக இருக்கும் தருணத்தில்
நீ சில எல்லைகளை மறந்து விடுகிறாய். எல்லை தாண்டி தவறான விஷயங்களை யோசிக்கிற செய்கிற. அதனால தான் மறுபடியும் மறுபடியும் துன்பம் உன்னை பின்தொடருது. எந்த காலகட்டத்திலும் சில விஷயங்களை நீ மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டு செயல்படு. உன்னை சுற்றி உள்ளவங்களை பற்றி உனக்கு குறிப்பால் பலமுறை நான் உணர்த்துறேன். இவங்க கெட்ட எண்ணத்தோடு இருக்காங்க, இவங்க தப்பு பண்ணுறாங்க, உன்னை அழிக்க நினைக்கிறாங்கன்னு பல விஷயங்கள் நான் உனக்கு சொல்லுவதை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு செயல்படு. இப்போ உன் மனசில் இருக்க கவலைகளை எல்லாம் இந்த கருப்பசாமி நிச்சயமாக போக்குவேன். நீ எப்படி இருக்கணுன்றத ஒவ்வொரு முறையும் நான் உணர்த்தி கொண்டே தானே இருக்கிறேன். என் அன்பை முழுசா புரிஞ்சுக்கோ. உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் உனக்கு நல்லது நினைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் உனக்கான நல்லதை நீ நினச்சிதானே ஆகணும். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லவங்களை கெட்டவங்களாக்கி கெட்டவர்களை உத்தமர்கள் போல காட்டும். ஆனால் என்னைக்கிருந்தாலும் ஒரு நாள் உண்மை உலகறிய வெளிவந்துதான் தீரும். அப்போது யார் யார் எப்படிப்பட்டவங்கன்ற மாயையெல்லாம் எல்லாருக்குமே புரிய வரும். உன்னை தப்பா நினைச்சவங்க தன் தவறை உணர்வார்கள். யாரை நல்லவங்கன்னு நினைச்சாங்களோ அவரை விட்டு விலகுவார்கள். யார் வேணும்னாலும் குளத்து நீரை கலங்கடிக்க முடியும். ஆனால் அந்த குளத்து நீரை தெளிய வைக்கிறதுக்கு அந்த குளத்தால் மட்டும்தானே முடியும். குளத்தில் குப்பையை போட்டாலும் கலங்கடிச்சாலும் கொஞ்ச நேரத்தில் அந்த குளமே குப்பைகளை எல்லாம் அடியில் தங்க வச்சுட்டு தன்னுடைய நீரை தெளிவானதாக வெளி உலகத்துக்கு காட்டும். ஓ மனசும் அப்படிதான் இருக்கணும். யாராவது உன் மனசில் கவலை குப்பைகளை உருவாக்கினாலும் கஷ்டத்தை உனக்கு கொடுத்தாலுமே கூட ஓ மனசை நீதான் தெளிவாக வச்சுக்கிட்டு குப்பைகளை தூக்கி எரிஞ்சிடணும் என் செல்லமே. எப்பவுமே எந்த சூழ்நிலையிலும் இந்த கருப்பசாமி உன்னை கைவிட மாட்டேன்னு என்ன நம்பு. பதட்டப்படாம பொறுமையாயிரு. உன் வளர்ச்சிக்கு யார் தடை போட்டாலும் அந்த தடைகளை உடைத்து நான் உன்னை காப்பாற்றுவேன். தீய எண்ணங்கள் கொண்ட மனிதனை தீமைகள் தான் தொடரும். ஆனால் நல்ல பிள்ளையா வாழணும்னு நினைக்கிற உன்னை இந்த கருப்பசாமி நான் காப்பாற்றுவேன். வாழ்க்கை என்பது யுத்தம் போலதான். யுத்தத்தில் எவ்வாறு எதிரிகள் இல்லாமல் போராட முடியாதோ அப்படி உன் வாழ்க்கையிலையும் நீ ஜெயிக்கணும்னா முன்னேறி வரணும்னா உனக்கு எதிரிகள் தேவை. அதனால தான் உனக்கு எதிராக வேலை செய்யும் சில பேரை உன் கண்ணு முன்னால் நான் வச்சுருக்கேன். அவங்க முன்னால் வாழ்ந்து காட்டணும், ஜெயிச்சு காட்டணும், தலை நிமிந்து தன்மானத்தோடு நிற்கணும்னு உனக்கு தோணுது தானே. வாழ்க்கைனா போர்க்களம் தான். போர்க்களம் மாறுமே தவிர போர்கள் மாறாது. வாழ்க்கை காலம் மாறுமே தவிர பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீதான் எல்லாத்தையும் தாண்டி வெளிவரணும் என் செல்லமே. நீ அறியாமல் செஞ்ச தவறுகள் அனைத்திற்கும் நீ பொறுப்பாளியாகாமல் இருக்கலாம். ஆனால் நீ என்ன செய்கிற எது தவறுன்னு தெரிஞ்சும் மறுபடியும் தப்பு செஞ்சினா அது அனைத்துக்கும் நீதான் பொறுப்பு. நீ செஞ்ச தவறுகளுக்கெல்லாம் நிச்சயம் தண்டனை கிடைக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ராசிப்படி இந்த வருஷம் உனக்கு நல்லது நடப்பது போல ஒரு சில விஷயங்கள் கெட்டதாகவும் நடக்கும். ஆனால் அதெல்லாம் உன்னிடமிருந்து விலக்கி வைக்கவும் உனக்கு நல்லது செய்யவும் வருஷத்தில் ஒரு முறையாவது இந்த கருப்பசாமியை வந்து தரிசனம் செஞ்சுட்டு போ. அனுபவங்கிறது ஒன்றும் கிடையாது. எல்லாத்தையும் இழந்தாலும் நம்பிக்கையோடு என்னால் வாழ முடியும்னு வாழ்வது தான் நம்பிக்கை. வாழ்க்கை தான் வாழ்க்கை. அனுபவத்தால் சில சிக்கல்களை நீ எதிர்கொள்ளும் போது கூட உன்னுடைய திறமைகளையும் நீ வெளிப்படுத்து. கொஞ்சம் அமைதியாக இருந்து நீ யோசித்து பார்த்தீன்னா உன் வாழ்க்கையில் இருக்கிற நல்லது கெட்டது, நீ செஞ்ச நல்லது கெட்டதுன்னு எல்லாமே உனக்கு புரிய வரும். உன் வாழ்க்கையில் நீ இழந்த அத்தனையும் உன்னை சுற்றி இருக்கும் போலியான மனிதர்கள் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ கொடுத்த விலைதான் அதுங்கிறத உணர்ந்து கொள் என் செல்லமே. இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும். இனிமேலாவது வெற்றிங்கிற பாதையில் பயணம் செய்வதற்கு நீ என்ன செய்யணும்னு யோசி. தோல்வி என்னும் பாதையை தகர்த்துக்கிட்டு போய்கிட்டே இரு. இதுவரை உன் கர்ம வினையால் நிறைய கஷ்டப்பட்டுட்ட. கடந்தவைகளையெல்லாம் மனசில் சுமந்துக்கிட்டு இனி நடப்பவைகள் என்னாகுமோன்னு பயப்படாமல் கடந்த காலத்தை தூக்கி போடு. என் அருளால் இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும். நீ பட்ட கஷ்டத்தின் பலனாக இப்பொழுது 100 மடங்கு உனக்கு நல்ல பலன்களை தரப்போறேன். இந்த கருப்பசாமியின் கடைக்கன் பார்வை உன்னை நோக்கி இருக்கும்போது கவலைகள் உனக்கெதற்கு என் நெஞ்சமே? என் நெஞ்சத்தில் குடியிருக்கும் என் அன்பு பிள்ளையான உனக்கு எந்த வஞ்சகமும் செய்யாம நீ ஆசைப்பட்டதை அழகாக கொண்டு வந்து நான் தருவேன். யார் என்ன விமர்சனம் வச்சாலும் நீ காதில் வாங்கிக்காத.
அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி. ஏன்னா அது உன்னை யோசிக்க வச்சு உன் நிம்மதியை குலைக்க வச்சிடும். குறை சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீ பாட்டுக்கு எதையும் யோசிக்காம உன் வாழ்க்கையும் வளர்ச்சியையும் நோக்கி போ. உன் வளர்ச்சிக்கு யார் தடை போட்டாலும் இந்த கருப்பசாமி அந்த தடைகளை உடைத்து உன்னை காப்பாற்றுவேன். நல்லெண்ணம் கொண்ட நல்ல பிள்ளையான நீ ஒருபோதும் கலங்காதே. ஏன்னா உனக்கு துணையாக எப்போதுமே நான் இருப்பேன்.